ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் வித்தியாசமாக நம்ம தெரியும் பரிசுத்த ஆவியான வருவது. ஆனால் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செய்யும் போது, அவருக்கு பிரியமானதை செய்ய தவறும் போது, அவர் நம்மை விட்டு போவதை நம்ம அறியாமல் இருப்போம். சிம்சோன் அதைத்தான் செய்தார். சிம்சோன் தன்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த வல்லமை போனது தெரியவில்லை. திடீரென்று பெலிஸ்தர் வந்து விட்டார் சொன்ன வேளையில் ஏற்கனவே அவன் கையை அசைத்து போல அசைத்து பார்த்தான், ஒன்றும் வேலைக்கு ஆகவில்லை. அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கையும் கூட இப்படித்தான். நல்ல ஆவிகிற உன்னத நிலையில் இருப்பார்கள். காலங்கள் கடந்து போகும்போது அவர்களை தன்னை அறியாமலேயே பாவத்தில் விழுந்து விடுவார்கள். தங்களை அறியாமலேயே தேவனுடைய ஆலயத்தை விட்டு விடுவார்கள். தங்களை அறியாமலேயே ஜெபத்தை விட்டு விடுவார்கள். தங்களை அறியாமலேயே ஊழியத்தை விட்டு விடுவார்கள். நினைப்பார்கள் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார்னு சொல்லி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொல்லி. இந்த காலையில் நான் ஒரு செய்தியை கேட்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் விதமாக பிரசங்கித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு பெற்றோரோட போனால் திடீரென்று காணவில்லை. காணாத வேளையில் அந்த பெற்றோர் அவர் இயேசுநாதர் கூட இருக்கிறது போல நினைத்தாரலாம், இயேசுநாதர் கூட இருந்தது போல நினைத்தார்களாம். ஆனால் கடைசியில் பார்த்தா பையனை காணும். அவனை தேடினார்கள். சொந்த கடத்தில் போய் கேட்டார்கள். 3 நாள் பிரச்சனையாகி போய்விட்டது. பிறகு ஒரு தேவாலயத்தில் மற்ற ஊழியர்களோடு கூட விவாதம் பண்ணிக்கொண்டு அவர்களோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்களும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு பிரிந்து போனதை அறியாதிருந்தார்கள். தாயும் தகப்பனும் மகனுமாக போன இடத்துல மகனை காணவில்லை. அவர்கள் சரியாக தெரியவில்லை. அவர்கள் கூட இருப்பதாக நினைத்து அவர்கள் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது சில நேரங்களில் ஆரவாரத்தோடு வருவார். அவர் போகும்போது சொல்லாமல் கொள்ளாமல் போய்விடுவார். ஆகவே நம் மனதில் வைத்து மிக ஜாக்கிரதையாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்ல போகலாம்.